நெய்வேலி நாடார் என்றவர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போறாரு கழுத்தடை நீக்க சொல்லி. அந்த வழக்கு வந்து 2007 வந்து சக்தி சுகர் மில்ஸ் அந்த வழக்கு நடத்துறாங்க. ஆனா அந்த வழக்கை வந்து நீதிமன்றம் தடை பண்ணிருது. நீதிமன்றம் வந்து அதை வந்து நிராகரிச்சது அந்த வழக்கை. அதுக்கப்புறம் 2005 நல்லசாமி ஐயா வந்து ஒரு ஆர்டிஐ போடுறாரு. அந்த ஆர்டிஐக்கு இந்த அரசு என்ன சொல்லுதுன்னா கலப்படம் பண்றாங்க. ஒவ்வொரு பணமரமும் ஒவ்வொரு உற்பத்தி தொழிற்சாலையா இருக்கிறதால ஒவ்வொரு உற்பத்தி தொழிற்சாலையும் எங்களால் கண்காணிக்க முடியாது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதனால நாங்கள் அதுக்கு வந்து தடை போடுறோம். 9 மது ஆலைகள் உரிமையாளர்கள் வந்து 9 பேராக இருக்கிறதால அவங்கள வந்து கட்டுப்படுத்துறதும் அவங்களை கண்காணிக்கிறது எங்களுக்கு எளிமையா இருக்குது. அதனால வந்து நாங்கள் விலக்களிக்கிறோம் சொல்லிட்டு அந்த பதில சொன்னாங்க. அதுல இருந்து தொடர்ந்து நாங்கள் லீகலா வந்து எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்கோம். முதலமைச்சருக்கு மனு கொடுக்குறோம், அமைச்சர்களுக்கு மனு கொடுக்குறோம், எம்எல்ஏக்கள் மனு கொடுக்குறோம், ஊர் தலைவருக்கு முதற்கொண்டு துணைத் தலைவர் மெம்பர் வரைக்கும் நாங்கள் மனு கொடுத்து தான் இருக்கிறோம். இந்த கிராமத்தில் வந்து தொடர்ந்து 2 வருஷமா நாங்கள் வந்து கிராம சபை கூட்டத்தில் வந்து நாங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். கல்லுத்தடை நீக்க சொல்லி கிராம சபை கூட்டத்தில் வந்து நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுறோம். எல்லா விதத்திலையும் நாங்கள் வந்து தொடர்ந்து லீகலைஸ்டா நாங்கள் வந்து எல்லா விதத்திலும் நாங்கள் பேப்பரைஸ் நாங்கள் வேலை செஞ்சு தான் இருக்கிறோம். ஆனால் எதையும் கண்டுக்காத அரசு கடைசியில் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பணியாளர்களையும் ஆலோசித்து அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று கிட்டத்தட்ட 13 பக்கங்கள் அடங்கிய எங்களுடைய செயல் திட்ட வரைவுகளையும் எங்களுடைய கோரிக்கைகளையும் இந்த தமிழக அரசுக்கு, தலைமை செயலாளருக்கு, முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு, டிஜிபிக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியான சுட்டம். இதுவரைக்கும் அதுக்கு பதில் இல்லை. மண்டே பெட்டிஷன் கடந்த 3ஆம் தேதி வந்து மண்டே பெட்டிஷன் கொடுத்தோம். அதுக்கு பதில் எங்களுக்கு ஸ்டேஷனுக்கு வர வச்சு மிரட்டி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாலே ஒழிய அதுக்கான தீர்வு கிடைக்கல. இங்க சீயப்பொன்னியில் பணியாளர்களை முட்டி போட்டு அடிக்க வச்சாங்க. திருச்சியில் வந்து கையிலையும் காலையும் அடித்து காயத்தை ஏற்படுத்திருக்காங்க. அங்கே வந்து பானையில் உடைச்சிருக்காங்க. நேற்று வந்து இங்கே வந்து போலூரில் வந்து 5 பணியாளர்கள் மீது விஷக்கல் வழக்கு எந்த லேப் டெஸ்டும் இல்லாமல், எந்த விசாரணையும் இல்லாமல், எந்த விதமான ஆய்வும் இல்லாமல் அவங்க மேலே பொய் வழக்கு விஷக்கல் வழக்கு போட்டு ஜெயிலில் இப்போ உள்ள இருக்கிறாங்க 5 பேர். அந்தந்த மாவட்டத்தில் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து வந்து பானைகளை உடைச்சிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டம், சேலம் மாவட்டம், திருப்பத்தூர்ல நேற்று ஒருத்தரை கூட்டு போய் வச்சு அவர் மேல பொய் வழக்கு போட்டு திரும்ப அதை பெற்று திரும்ப சாயந்தரம் 5 மணிக்கு வெளியே விட்டாங்க. நாங்க என்ன லீகலைஸா நாங்க வேலை செய்யல. நாங்க தொடர்ந்து வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நாங்க தொடர்ந்து வந்து நாங்க மனு கொடுத்து இருக்கோம். எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எதை கண்டு இருக்கீங்க? நாங்க என்னதான் மனு நின்றீங்க? நீங்க மொத்த பேர் நாங்க சாகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? நீங்க நாங்க பல வகையில போராடி பார்த்துட்டோம். பல வகையில லீகலைஸ்டா போராடி பார்த்துட்டோம். இதுவும் ஒரு அறவழி போராட்டம் தான். யாருக்கும் தொல்லை இல்லாம நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இது கூட தவறுன்னு சொன்னா நீங்க